மினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய ராசி பலனை பார்ப்பதற்கு முன்பு இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பை பார்க்கலாம். இன்றைய தேதி 19/2/2019. இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம். இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு 9 வரை. இன்றைய ஆயில்ய நட்சத்திரம் 11/8 வரை. அதற்கு பிறகு மகம் நட்சத்திரம் சஞ்சாரம். இன்று மாசி மகம் கொண்டாடுவதற்கு விசேஷமான தினம். இன்றைய நாளிலே சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம். இன்றைய மகரிஷி யார் என்று பார்க்கும்போது காசிப மகரிஷி. ஓம் ஸ்ரீ காசிப மகரிஷியே போற்றி போற்றி என்று 12 ராசிக்காரர்களும் சொல்லி வர மேன்மையான பலனை எட்டலாம். இன்றைய கிழமை செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் யாரெல்லாம் பிறந்தார்களோ, யாரெல்லாம் 9, 18, 27 பிறந்தார்களோ, யாரெல்லாம் மேஷ ராசியில் பிறந்தார்களோ, விருச்சிக ராசியில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் நட்சத்திரத்திலே பிறந்தார்களோ, யாரெல்லாம் 7, 16, 25 என்ற தேதிகளில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் மகம், அஸ்வினி, மூலம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களோ, யாரெல்லாம் தெற்கு தலைவாசலாக வைத்து வசித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் இன்றைய தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் மனங்கனிந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது ராசி பலன்களை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். முதலிலே நாம் பார்க்க இருக்கின்ற ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியில் உள்ளடங்கிய 9 பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கிறோம். அஸ்வினி 1, 2, 3, 4, பரணி 1, 2, 3, 4, கிருத்திகை 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மேஷ ராசிக்காரர்கள். தைரியத்திற்கும் வீரத்திற்கும் துணிச்சலுக்கும் பேர் போன மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய தினம் காலையிலே தொழில் ரீதியாக அலைச்சல் இருந்தால் மாலையிலே வெற்றி பெறுகின்ற ஒரு சூழ்நிலையை உங்களுடைய முயற்சியின் காரணமாக எட்டுவீர்கள். இன்றைய தினத்திலே முருகனுடைய கோயில்களிலே அல்லது நரசிம்மனுடைய ஆலயங்களிலே மாலை நேரங்களிலே நெய் தீபம் ஏற்ற நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். கிருத்திகை 2, 3, 4, ரோகிணி 1, 2, 3, 4, மிருகசீரிடம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய சாந்த தன்மைக்கும் காந்த தன்மைக்கும் பேர் போன ரிஷபராசிக்காரர்களே, கவர்ச்சிக்கு பேர் போன நீங்கள் ஆடம்பர பொருட்களை அடிக்கடி பயன்படுத்துவீர்கள். சிவனின் வாகனமாக இருக்கின்ற எருதுவை உங்கள் சின்னமாக வைத்திருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம்
மதியம் வரை எதிலும் வெற்றி, எதிலும் லாபம், குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி என்ற ஒரு நிலை. அதற்கு பிறகு ஒரு நிலை மாறி தடுமாற்றம் ஏற்படும். ஆனாலும் கூட இந்த நாளின் இறுதியில் அது வருவதால் உங்களுக்கு அது சோர்வை தராது. முருக வழிபாடு, நரசிம்ம வழிபாடு மாலை நேரங்களிலே நெய் தீபம் ஏற்றி வந்தார் நல்லதொரு பலனை நீங்கள் பெறலாம். மிதுன ராசிக்காரர்களுடைய பலாபலனை தெரிந்து கொள்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4, புனர்பூசம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதும் அறிவு உங்கள் பக்கம் இருப்பதால் வெற்றியும் உங்கள் அருகாமையிலே இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பணம் வரும், லாபம் வரும். தொடங்குகின்ற காரியங்களிலே பகல் வரை வெற்றி ஏற்படும். அதற்கு பிறகு நீங்கள் வாழ்க்கை துணைவியோடு அல்லது நீங்கள் உங்களுடைய சக தொழிலாளிகளோடு அல்லது பார்ட்னர்ஷிப் என்று வைத்துக் கொள்ளுகின்ற அந்த நபர்களோடு சற்று ஜாக்கிரதையாக காயை நகர்த்தக்கூடிய ஒரு தினமாக இந்த தினம் இருப்பதால் நரசிம்ம கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி மாலை நேரத்திலே உங்கள் பலத்தை கூட்டிக் கொள்ளலாம். கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கடக ராசிக்காரர்களே கற்பனா சக்தி மிகுந்தவர்கள், அன்பிற்கு அடிமையானவர்கள், உணர்ச்சி பூர்வமாக இருந்து காரியங்களை செய்யக்கூடியவர்கள், எதிலும் முன்ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியவர்கள். இந்த கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் மதியம் வரை விரயமாக இருந்தாலும் கூட மாலை முடிவிலே வாழ்க்கை துணை மூலமாக சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட இந்த சிக்கலான நாளை கூட நல்ல நாளாக மாற்றுகின்ற அறிவுபூர்வமான இந்த ராசியை சார்ந்தவர்கள் மாலை நேரத்திலே முருக வழிபாடு செய்து நெய் தீபம் ஏற்றி மேலான பலனை பெற வேண்டும். சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கம்பீரத்திற்கு பேர் போன, நிர்வாக திறனுக்கு பேர் போன, தலைமையை காட்டக்கூடிய பண்பு உடையவர் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான தினமாக இவர்களுக்கு மதியத்திற்கு பிறகு இருக்கும். காலையிலே நீங்கள் இதுவரையிலே செய்த வேலைகள் உங்கள் லாபத்தை தருகின்ற வகையிலே உங்களுக்கு அமைந்து இந்த நாள் இனிப்பான நாள் என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. கன்னியா ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது உத்திரம் 2, 3, 4,
அஸ்தம் 1, 2, 3, 4, சித்திரை 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய கணித திறமை பெற்ற, கணிதத்திலே புலமை பெற்ற, பிறர் மனதை அறிய உங்களுக்கு யுக்தி ஆண்டவன் கொடுத்திருப்பதால் இந்த நாளின் ஓட்டம் காலை பொழுதிலே உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட மதியத்திற்கு பிறகு இது ஒரு வகையிலே நன்மையை கொடுக்கின்ற நாளாக இருக்கிறது. சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் நகர்த்தக்கூடிய தினமாக கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இருப்பதால் மாலையிலே நரசிம்ம வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி கோயிலிலே வழிபடுதல் நல்லது என்பதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு செய்தால் நன்மையே. துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது சித்திரை 3, 4, சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய தராசு சின்னம், எடை போடுகின்ற தன்மை, தொழிலை அதிகமாக நேசிக்கின்ற, வேலையை விட உங்களுக்கு தொழிலே லாபம் என்று சொல்லுகின்ற மத்தியஸ்தத்திற்கு பேர் போன இந்த துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான தினமாக காலையிலே காட்சி கொடுத்தாலும் மாலையிலே சிறிது உங்களை சிந்திக்க வைக்கின்ற நாளாக இருப்பதால் இந்த நாளை கவனத்தோடு நீங்கள் கையாள வேண்டும். ஏனென்றால் இந்த நாளின் இறுதி பகுதியிலே மாலை நேரத்திலே முருக வழிபாடு உங்களுக்கு பலம் கொடுத்து வருமானத்தை பெருக்கும், ஆதாயத்தை பெருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு அந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது விசாகம் 4, அனுஷம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக ஆதாயம், இன்று ஒரு உற்சாகம் வரும், முன்னேற்றங்களும், தொட்டது துலங்கும். இப்படி மதியத்திற்கு பிறகு உங்கள் பலன் இருந்தாலும் காலையிலே சற்று நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை ஓட்ட வேண்டும். தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியின் உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மூலம் 1, 2, 3, 4, பூராடம் 1, 2, 3, 4, உத்திராடம் 1 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய பக்தியே சக்தி, ஆன்மீகமே பெரிய பலம், தன்னம்பிக்கையை விட இறை நம்பிக்கையே நமக்கு வழிகாட்டக்கூடியது என்று சொல்லுகின்ற தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பத்திலே சொல்லுகின்ற வார்த்தையிலே, கொடுக்கின்ற பணத்திலே அதிகபட்ச கவனம் மதியத்திற்கு பிறகு கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு வாழ்க்கை துணை நலத்தோடு எந்தவித ஈகோவும் இன்றி இன்றைய நாளை நகர்த்தினால் இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். அதே நேரத்தில் சந்திராஷ்டமும் இந்த ராசியை சார்ந்தவர்களுக்கு இருப்பதால் சற்று எச்சரிக்கையோடு இந்த நாளை நீங்கள் கழிக்க வேண்டும். அப்படி கழித்தால் இந்த நாள் இனிமையான நாள். மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த மகர ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார். உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கிய மகர ராசிக்கு நிகர ராசி இல்லை. தகரத்தையும் தங்கமாக்கும் ரசவாதம் தெரிந்த மகர ராசிக்காரர்களே,
இன்றைய தினத்தில் நீங்கள் அறிவுபூர்வமாக மதியத்திற்கு பிறகு உங்கள் காய்களை நகர்த்த வேண்டும். காலை பொழுதிலே பாதி லாபம் பாதி நஷ்டம் என்ற கதையிலே இன்றைய நாள் தொடங்குவதால் மிகுந்த கவனத்தோடு நகர்த்தக்கூடிய இந்த நாளிலே எச்சரிக்கையோடு இருந்தால் இனிமையான நாள். கும்பராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் அவிட்டம் 3, 4, சதயம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 என்று சொல்லப்பட்ட 9 பாதங்களை உள்ளடங்கி உழைப்புக்கு பேர் போன அதே நேரத்தில் ஓய்வு எடுப்பதற்கும் பேர் போன இந்த கும்பராசிக்காரர்கள் அமைதியாக இருந்து தங்கள் காரியத்திலே சாதிப்பதில் வல்லவர்கள். சமயம் பார்த்து தங்கள் காரியத்தை வெற்றி கனியை பறிப்பதிலும் வல்லவர்கள். மதியத்திற்கு பிறகு இவர்கள் விரயத்தை கொடுப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காலை பொழுதிலே இவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொழுதாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு எச்சரிக்கையாக இருந்து இந்த நாளை நகர்த்தினால் இதிலே வருகின்ற கஷ்டங்களை அவர்கள் தவிர்த்து கொள்ளலாம். மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் பூரட்டாதி 4, உத்திரட்டாதி 1, 2, 3, 4, ரேவதி 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய சமயத்திற்கு தகுந்தார் போன்று நடந்து வெற்றியை பெறுகின்ற மீனை போன்று ஓயாத நீந்தி கொண்டிருப்பது போல ஓயாத வேலை செய்து கொண்டிருக்கின்ற மீனராசிக்காரர்கள் இன்றைய காலை பொழுது உங்களுக்கு மங்கலாக இருந்தாலும் மதியத்திற்கு பிறகு நீங்கள் உழைத்த உழைப்பிற்கு வெற்றி பலன் லாபம் என்ற வகையிலே அமைந்து இந்த நாளை இனிமையான நாளாக மாற்றுகின்ற சக்தி இந்த தினத்திற்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதை பயன்படுத்தியும் கொள்ள வேண்டும். இதுவரையில் 12 ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்த்தோம். உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தேவைப்படுகிறது. அந்த ஜாதகத்தோடு சென்னை அண்ணா நகரிலே வசிக்கின்ற என்னை ஒரு முறை வந்து சந்தித்து சிந்தித்து எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்ற வழிமுறையை பெற்று நீங்கள் நலமாக பலமாக வாழ எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின ராசி பலனில் உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.